வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற உறவுகளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் உரிமை எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த உரிமையில முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. நமக்கு எல்லாமே செய்யறாங்க. ஆனாலும் சில நேரத்துல சில வார்த்தைகளை விட்டுடுறாங்க. அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குதுங்க. இவ்வளோ விஷயங்கள் அவங்க செஞ்சு அவங்க பேசின இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சில நேரம் உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறவங்களை கூட சில நேரத்துல நமக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதுகுல குத்துற அந்த உறவுகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முகத்துல அடிச்ச மாதிரி பேசுனா கூட இவங்க உண்மையா இருக்காங்க, இவங்க நமக்கு துரோகம் பண்ணல, ஆனா நம்ம கிட்ட இனிக்க இனிக்க பேசிட்டு நம்ம முதுகலை குத்திட்டாங்களே அப்படின்னு சில பேரை நினைக்கும் போதுதான் இவங்களே நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்குங்க. ஸோ உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாங்கன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல வருத்தப்படாதீங்க. அட்லீஸ்ட் அவங்க யாரும் இல்லாத நேரத்துல உங்களை முகத்துல அடிச்ச மாதிரி பேசி இருக்கலாம். ஆனா உண்மையா யார் உங்க மேல பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க உங்களை அப்படித்தாங்க திட்டுவாங்க, அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா நீங்க அடுத்தவங்க முன்னால அவமானப்படுறத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் அவங்க உங்களை முகத்துல அடிச்ச மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி உங்களை நீங்க தனியா இருக்கும்போது திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இனிக்க இனிக்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக சில பேர்கிட்ட நீங்களும் சிரிச்சு சிரிச்சு பேசி உங்களோட வீக்னஸை எல்லாம் சொல்லினதுக்கு அப்புறம் அவங்க உங்களை முதுகுல குத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறதுக்கு இது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை விட்டு நீங்க பிரியிற சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான நேரத்துல அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்னதா ரகசியமோ இல்ல ஒரு பெரிய சீக்கிரட்டோ உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள விட்டு நாமளே பிரிஞ்சு வந்துட்டோம், நாம ஏன்டா அந்த ரகசியத்தை காப்பாற்றணும், இது எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம், அவங்கள அவமானப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்பேற்பட்ட அழுக்கு மாதிரியான ஒரு கெட்ட எண்ணத்தை இப்பவே தூக்கி போட்டு தீயில எரிச்சிருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அடுத்தவங்க உங்ககிட்ட நம்பி சொன்ன அந்த ரகசியத்தை அவங்கள விட்டு பிரியிற ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல அவங்கள உங்களுக்கு பிடிக்காத போற ஒரு நேரத்துல அவங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமா நீங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை புத்திசாலித்தனம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா அது புத்திசாலித்தனமோ இல்ல வீரத்தனமோ கிடையாதுங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு கோழைத்தனம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணுங்க. ஏன்னா நாம இன்னைக்கு அவங்களுக்கு செய்யறது தான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சொல்றேன், இந்த காலம் யாரோ ஒருத்தர் மூலமா நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால யாரையும் நாம சில விஷயங்களை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தலாம், இல்ல யாருக்குமே தெரியாது நாம செய்யற இந்த தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. நாம செய்யற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே காலம் அதோடைய புத்தகத்துல ரொம்ப தெள்ள தெளிவா குறிச்சு வச்சுக்கிட்டு இருக்குதுங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் யாருக்குமே தெரியாம நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா நாளைக்கு நமக்கு நடக்கிறப்பதான் அந்த கஷ்டம் என்ன நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன், யாருடைய ரகசியங்களும் நம்ம பிரியும் போது நமக்கு அவங்கள பிடிக்காத போகும்போது அவங்களுக்கு எதிரான ஆயுதமா உபயோகிக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மனசுக்குள்ள நல்லா பதிவு வச்சுக்கோங்க. எவ்வளோ நெருக்கமான உறவா இருந்தாலும் சரிங்க, நம்மளோட பலவீனத்தை மட்டும் யாருக்கிட்டையுமே சொல்லவே கூடாதுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட நண்பனா இருக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் எதிரியா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம கூட இன்னைக்கு சில பேர் க்ளோஸா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா ரகசியத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வீக்னஸையும் அவங்க கிட்ட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீக்னஸை வச்சு அவங்க உங்களை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னைக்குமே உங்களோட பலவீனத்தை அடுத்தவங்க கிட்ட காமிக்காத இருக்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. என்னைக்குமே நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமான சில உறவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தவங்க
எல்லார் முன்னாலையும் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழிய நம்மளால ஏத்துக்கவே முடியாதுங்க. ச்சே, இவங்க போய் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது வேதனையா தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துறதை விட நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முன்னாடி எல்லாம் நாம சிறப்பா சூப்பரா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வெறியே நமக்கு அந்த அவமானத்துல இருந்து தாங்க கிடைக்கும். சில நேரத்துல நம்ம ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளெல்லாம் யாரும் அவமானப்படுத்தல, நம்மள ரொம்ப தூக்கி வச்சே பேசுறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுங்கிற எண்ணமே வராதுங்க. நாம நல்லா தானே இருக்கோம், நம்ம எல்லாம் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், நம்ம இப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நமக்கே நம்மளை பத்தி தெரியாம நாம அடிமைத்தனமா கோழைத்தனமா வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லாம ஏதோ காலம் போன போக்குல நாமளும் போயிட்டு இருப்போம். ஆனா யாராவது ஒருத்தர், அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச நமக்கு நெருக்கமான ஒருத்தர் நம்மள ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவமானப்படுத்தும் போதுதான் நமக்கெல்லாம் சூடு சொரணை இருக்குதுங்கிறதே அந்த மாதிரியான நேரத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு இவங்க கிட்ட என்னப்பா நம்ம வந்து சூடு சொல்ற பார்க்கணும், இவங்க கிட்ட என்ன கௌரவம் பார்க்கணும் அப்படின்னு சில நேரத்துல நம்ம நினைச்சு அவங்களுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்போம். ஆனா அவங்களே நம்மளை அவமானப்படுத்தும் போதுதான் தெரியும் நமக்கும் தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்போம். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவமானமும் சில நேரத்துல நமக்கு நல்லதுதான், அது நமக்கு தேவைதான் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். என்னைக்குமே உங்ககிட்ட வேலையும் பணமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்ல விஷயத்தையே சொன்னாலும் நல்லதையே செஞ்சாலும் இது எல்லாமே தப்பாவே எடுத்துக்குவாங்க உங்க கூடவே இருக்கிற சில பேர். ஸோ இங்கே பணத்துக்கு இருக்கிற மரியாதை மனுஷங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. காலம் வரும், எல்லாம் கர்மா வந்து சரியா வேலை செய்யறப்ப நம்மளுக்கு பணம் புகழ் எல்லாம் தன்னால வந்துடும். நேரம் காலம் நல்லா இருந்தாதான் கூடி வந்தாதான் எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. என்னைக்குமே வெறுங்கையில முளம் போடவே முடியாது. அட்லீஸ்ட் ஏதாவது முயற்சி பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கலனாவது அட்லீஸ்ட் தோல்வியாவது கிடைக்கும். அந்த தோல்வியில இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தையாவது நம்ம கத்துக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே பணம் இருந்தாதான் பல உறவுகள் உங்க கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற பணம் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. 100% இதுதாங்க உண்மை. இதுக்கு மேலேயும் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிங்க. சரியான வழியில நேர்மையா நீங்க சம்பாதிக்கிற அந்த பணத்துக்காக யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளும் உங்களை பணம் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்க பணத்தை தேடலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எந்த உறவும் உங்களை தேட மாட்டாங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் 100% உண்மைங்க. என்னைக்குமே உங்களை காயப்படுத்தின சில உறவுகளை கடந்து போற அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முகத்துல சந்தோஷமா புன்னகையோட சிரிச்ச முகத்தோட கடந்து போங்களேன், அதுதான் அவங்கள கன்னத்துல அறையறதை விட மிகப்பெரிய வழிய அவங்களுக்கு கொடுக்குங்க. சில பேர் நினைச்சிருப்பாங்க அவங்கள அவமானப்படுத்திட்டோம், அவங்கெல்லாம் வாழ்க்கையில நம்ம முன்னாலெல்லாம் சிரிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சிரிச்ச முகத்தோட புன்னகையோட போய் அந்த இடத்த கிராஸ் பண்ணி பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் முகத்துல ஆடாதுங்க. ஸோ வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு போதை. யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால தன்மானத்தோட சிரிச்ச முகத்தோட வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பழிவாங்கல், மிகச்சிறந்த பதிலடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை எப்போதுமே உங்க எண்ணப்படி தாங்க நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் 100% உண்மை. நீங்க எது நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சோம் அப்படின்னா நமக்கு தாங்க கெட்டது நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எண்ணத்தை தூய்மையா வச்சிருந்தோம் அப்படின்னாவே
நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. உங்க மனசு அப்படிங்கிற அந்த கடிவாளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கடிவாளத்தை ரொம்ப கெட்டிமா இறுக்கமா புடிச்சு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மனசு போன போக்குல நாம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது சொர்க்கத்துக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகும், அது நம்மளை நல்ல வழிக்கு தான் கூட்டிட்டு போகும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது நம்மள நரகம் அப்படிங்கிற ஒரு கெட்ட வழிக்கும் கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. மனசு அப்படிங்கிற அந்த கடிவாளத்தை நாம தான் சரியா புடிச்சுக்கணுங்க. மனம் போன போக்குல நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், காணாம போயிடுவோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே இங்க மத்தவங்க மனச நீங்க உடைக்க போற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல யோசிச்சு பாருங்க. நம்மளை உடைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ யாரோட மனசையும் உடைச்சிடலாம், கஷ்டப்படுத்திடலாம், காயப்படுத்திடலாம் அப்படிலாம் நினைச்சு கூட பார்க்காதீங்க. அது கண்டிப்பா சொல்றேன், அது கடைசியில நமக்கே ஒரு பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வரட்டு கௌரவங்க. இந்த வரட்டு கௌரவம், வரட்டு பிடிவாதம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள நிம்மதியா வாழ விடாதுங்க. இந்த வரட்டு கௌரவம் பிடிச்ச மனுஷங்களை பாத்தீங்கன்னா அவங்களும் நிம்மதியா வாழ மாட்டாங்க, தான் கூட இருக்கிறவங்களையும் நிம்மதியா வாழவும் விட மாட்டாங்க. அவங்களையெல்லாம் திருத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணுனீங்கன்னா நீங்களும் நிம்மதியா வாழவே முடியாதுங்க. ஸோ அவங்கெல்லாம் பட்டு திருந்தட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துறது தான் நமக்கு நல்லது. கண்டிப்பா சொல்றேன், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இந்த காலம் அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டி நிச்சயமா அவங்கள திருந்த வச்சிருங்க. ஸோ அவங்களையெல்லாம் நீங்க திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயுசுக்கும் நீங்க நிம்மதி இல்லாத அணைஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதத்துல இது பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.